இவங்க நம்மளுடைய தமன்னா. பாகுபலியோட முதல் பாகத்துல கொடி கட்டி பிறந்தாங்க நம்மளுடைய தமன்னா. அவந்திகா வேடத்துல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாவும் சூப்பராவும் செட் ஆயிருந்தாங்க. அதனால முதல் பாகத்துல தமன்னாவுக்கு ஏகப்பட்ட மரியாதைகள் கிடைத்தது. அது மட்டும் இல்ல, பாகுபலி படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த படத்தின் மூலமாகவே ஒரு 2-3 படங்கள்ல வேகமா கமிட் ஆனாங்க நம்மளுடைய தமன்னா. அந்த அளவுக்கு பாகுபலியோட முதல் பாகத்துல தமன்னாவோட ஆக்டிங் வந்துட்டு எல்லாராலையுமே பேசப்பட்டது. அது மட்டும் இல்ல, தமன்னா எங்க போனாலும் பாகுபலி படத்தை பத்தி அவங்கள வந்துட்டு புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க பல மக்கள். இப்படி சந்தோஷத்துல மறந்துட்டு இருந்த தமன்னாவுக்கு பாகுபலி 2 படம் வெளிவந்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கு. அதாவது நேரையின்மை காரணமாக நம்மளுடைய தமன்னா நினைச்ச பல சீனை வந்துட்டு ராஜமௌலி அவர்கள் கட் பண்ணியிருக்காராம். இதனால வந்துட்டு ராஜமௌலி மேல ஏற்கனவே கொலவெறியில இருக்காங்க நம்மளுடைய தமன்னா. இப்படி கொலவெறியில சுத்திட்டு இருக்க தமன்னா கிட்ட அவங்க எங்க போனாலும் எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? எதுக்காக பாகுபலி 2வது பக்கத்துல உங்களை அந்த அளவுக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தமன்னா கிட்ட போன இடத்துல கேள்வி கேட்க, இதனால தமன்னா ரொம்பவே வந்துட்டு அப்செட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி போன இடத்துல எல்லாமே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க அதிகமா வீட்டை விட்டு கூட வெளியே போகுது இல்லையா. எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதோ அவங்க ஷூட்டிங் மட்டும் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இது எல்லாத்துக்குமே காரணம் பாகுபலி 2 படம் தாங்க. பாகுபலி 2 படத்துல கடைசியில ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு 2 சீனுக்கு மட்டும் வந்து போயிருப்பாங்க நம்ம தமன்னா. இதை தமன்னாவால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலையாங்க. இதனால தற்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே வந்துட்டு தமன்னா ரொம்பவே பயந்து வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.